Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா both Instagram and Facebook எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். ரவா லட்டு, பொட்டுக்கல்ல உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, அதுக்கப்புறம் வந்து ஓலை பக்கோடா, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து இந்த vlogல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஈஸியா வந்து பண்ணலாம். இண்டஸ் வேலியிலேருந்து ட்ரைப்ளையோட 20 சென்டிமீட்டர் கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து இருக்கிறதுலே வந்து நல்ல ஒரு சின்ன காம்பேக்டான கடாய். ஸோ நம்ம வந்து ஒரு 3 பேத்துக்கு இந்த மாதிரிலாம் வந்து குக் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து லிட்டெல்லாம் கிடையாது, வெறும் கடாய் மட்டும் வந்து வரும். நல்லா உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நல்லா ஹெவி பாட்டமில் வரும். நீங்கள் வந்து வெஜ் நான்வெஜ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலுமே வந்து இந்த கடாயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குக் பண்ணுறதுக்குலாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஹெவி வெயிட்டோட தான் இருக்குது. இந்த குக்வேர் வந்து நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்ல ஒரு கியூட்டான ஒரு 20 சென்டிமீட்டர் கடாய். இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இல்ல பிரசாதம்லாம் செய்யறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அதுக்குன்னே இந்த கடாய் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பு உருண்டை தான் வந்து பண்ண போறோம். ஸோ அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து எல்லா ரெசிபியும் வந்து சொல்றேன், அப்படியே 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னாங்க. ஸோ பாசி பருப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 கப் பாசிப்பருப்பு தான் வந்து போட்டு வறுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஈஸியா வந்து பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு இல்லை யாருக்காவது வந்து ஸ்வீட் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அம்மா இருந்துட்டு 2 கப் பாசிப்பருப்பு போட்டாதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 கப் மெஷர் பண்ணி கொடுத்தேன். அம்மா வந்து வறுத்துட்டு இருந்தாங்க. நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வரணும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும் ஹீட் ஆகும்போது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிருங்க. ஆல்ரெடி 1 கப் வறுத்து எடுத்து வச்சாச்சு. சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் பாசி பருப்புக்கு வந்து 1 கப் சுகர் தான் வந்து போடுறோம். ஸோ சிலர் வந்து ஈக்குவலாக போட்டு செய்வாங்க. பட் இதுவே வந்து நல்லா மீடியமாக இருக்கும். ரொம்ப திகட்டாமல் உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா. கடாய் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது. பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. சுகருமே வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அதையும் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருங்க. நல்லா ஓரளவுக்கு நைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க சுகரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையில் வந்து இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் நிலக்கடலை உருண்டை, இது 2க்குமே வந்து வெல்லம் போட்டு செய்வோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபிஸும் நான் அடுத்தடுத்து vlogல வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லேசாக ஹீட் பண்ணி வச்சிருக்க சுகரையும் வந்து இதோட சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். எப்படியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது லைட்டாக ஹீட் ஆகும். அப்படியே பவுலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யை வந்து சூடு பண்ணி முந்திரி பருப்பு வறுத்து உருட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல உருண்டை. பொட்டுக்கல்ல உருண்டைக்கு வந்து 2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல வந்து எடுத்திருக்கேன். 2 கப் பொட்டுக்கல்லை வந்து நம்ம அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக விட்டோம் அப்படின்னா அந்த உருண்டையோட கலரே வந்து மாறிடும். நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல வந்து நம்ம அரைக்கும் போது நல்ல குவான்டிட்டி கம்மியாகும். அதனால வந்து சர்க்கரை வந்து 3/4 கப் மட்டும் போடு அப்படின்னாங்க அம்மா. ஸோ அதனால பாசிப்பருப்பு உருண்டைக்கு போட்ட அளவுக்கு நம்ம இதில் சர்க்கரை வந்து போட வேணாம். 3/4 கப் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் லேசாக வந்து ஹீட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கல்ல உருண்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து குயிக்காகவும் அரைஞ்சிரும். உங்களுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்து அரைஞ்சி வரும் பாசிப்பருப்பு உருண்டையை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சுகரையும் வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதையும் வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம 2 ஸ்வீட்டுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டோம். 2 ஸ்வீட்டையும் வந்து தனித்தனியாக பவுலில் எடுத்து வச்சாச்சு. இது 2க்கும் வந்து முந்திரி பருப்பு வேணும். ஸோ முழு முந்திரியாக இருந்துச்சுன்னு சொல்லி அம்மா வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சாப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம vlogல வந்து பார்த்துருப்பீங்க. ஈரோடு வசந்த மாளிகையில் தான் வந்து இது வாங்கினது. 1000 rupees ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேட் அட்டாச்சா இருக்கனால ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஷாப் அட்ரஸ் பிளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கால் பண்ணியே வந்து வாட்ஸ்அப் மூலமாவோ ஆர்டர் பண்ணிக்கலாம். கீ வந்து ஹீட் பண்றதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 உருண்டைக்கும் தேவையான அளவுக்கு கீ வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பு வந்து இதுல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா முந்திரி வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கருகிடும். அதனால லைட் ப்ரௌனா இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா கூலா இருக்குள்ள உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துடும். பாசிப்பருப்பு உருண்டை பிளஸ் பொட்டுக்கடலை உருண்டை ரெண்டுக்குமே தேவையான அளவுக்கு முந்திரி வந்து இதுல ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பாதி எடுத்து நம்ம பாசிப்பருப்பு உருண்டையில போட்டுட்டு கீயும் வந்து ஊற்றிடலாம். ரிமைனிங் இருக்க முந்திரியை வந்து நம்ம பொட்டுக்கடலை உருண்டைக்கு வந்து போட்டுடலாம். போட்டுட்டு கீ வந்து பொட்டுக்கடலை உருண்டைக்கு மறுபடியும் ஹீட் பண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ வந்து முந்திரி மட்டும் டிவைட் பண்ணி போட்டாச்சு. ஸோ நல்லா வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹீட் வந்து கம்மியானதுக்கப்புறம் நம்ம அப்படியே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பாசிப்பருப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிரும். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டலாம். இது வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து சாமிக்கு வந்து நீங்கள் படைக்கலாம். இல்லை யாருக்காவது ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்டோரில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸும் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அளவாக நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனாக வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு உருண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை உருண்டை. ஆல்ரெடி முந்திரி வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. இது வந்து உருட்டும் போது நம்ம ஒரு உருண்டைக்கும் ஒரு முந்திரி வர மாதிரி வச்சு அப்படியே உருட்டிக்கலாம். இப்போ இதுக்கும் வந்து நான் தனியாக வந்து கீ வந்து ஹீட் பண்ணிட்டு அந்த சூடான கீயை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். பொட்டுக்கடலை உருண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில வச்சுன்னு அப்படியே கரையும். சாப்பிட்டாலே அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ½ சுகர் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திகட்டாம உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி பசஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த 2 ரெசிபியுமே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக சாமிக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை பக்கோடாக்கு வந்து அரிசி வந்து ஊற வைக்கிறேன். இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 6 டம்ளர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து ஒரு பவுலில் போட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். ஸோ இந்த சின்ன படியில் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கலாம். 6 கப் இட்லி ரைஸ் வந்து தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. பொட்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கப் பொட்டுக்கல்ல அது வந்து நம்ம பவுட்ரு பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து மெஷர்மெண்ட்டுக்கு அளவாக நான் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். பக்கோடாக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒரு 10 வரமிளகா வந்து எடுத்திருக்கோம். அதையுமே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டுறதுக்கு வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அரிசியை வந்து கழுவி ஊற வச்சாச்சு. நம்ம ஆட்டும் போது பூண்டு வந்து ஒரு 2 கட்டு பூண்டு வந்து உரிச்சு அதையும் வந்து வரமிளகாயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 4 hours கழிச்சு ஃபர்ஸ்ட் வந்து பொட்டுக்கல்லை வந்து பவுடர் பண்ணி எடுத்துறேன். இந்த புல்லட் ஜார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிக்சியில் வேணாலுமே வந்து போட்டுக்கலாம். மாடி வசந்த மாளிகையிலேருந்து நமக்கு வந்து ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. நான் 1 monthக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜூஸ் ஆகட்டும், சட்னி ஆகட்டும், ட்ரை பவுடர், மசாலா எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கு. அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ அரிசியை ஆட்டி எடுத்துடலாம். தண்ணி நிறையா சேர்க்காம நல்லா நைஸாக கெட்டியாக வந்து அரைக்கணும். நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெறும் அரிசி மட்டும்தான் வந்து நம்ம போட்டு அரைச்செடுக்க போகிறோம். வரமிளகா பூண்டை வந்து தனியாக வந்து நம்ம பிளெண்டர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு 2 கட்டை பூண்டு ப்ளஸ் ஊற வச்ச 10 வரமிளகா இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து கொஞ்சமாக அதிலே அரைக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக நம்ம அரைக்கிறதுனால நம்ம வந்து அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆட்டிகிட்டு இருக்க மாவுலே வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இந்த பிளெண்டர் ஜாரில் தான் நான் அரைச்சிட்ருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எல்லா மிக்சிக்குமே வந்து இது சூட் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 550 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன்.
அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கிறதையும் வந்து நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஸோ இதோட சேர்த்து ஆட்டும் போது உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக வந்து ஆடி வந்துடும். இதில் இருக்க தண்ணியும் வந்து மாவுக்கு வந்து ஆட்டுறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம பொட்டுக்கடலை பவுடர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். மாவு வந்து இப்போ நைஸாக ஆட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஸோ நல்லா எடுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கல்லையை வந்து நல்லா சலிச்சு இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு, ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட வந்து சேர்ந்து செய்யும்போது நமக்கு மெஷர்மெண்ட் ஐடியா, அதுக்கப்புறம் அதோட பக்குவம் எல்லாமே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த டைம்லேருந்து நம்ம தனியாக பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 to 150 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓலை பக்கோடா ரெடி பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மாவு ரெடி பண்ணியாச்சு. அம்மா வந்து வெளியே ரெடியாக உட்காந்துருந்தாங்க. வெளியே வந்து முறுக்கு சுடுறது, ஓலை பக்கோடா சுடுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அடுப்பு வச்சுட்டு இரும்பு வடை சட்டி வச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கும் வந்து உட்காந்துட்டே சுடுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து டயர்ட்னஸ் தெரியாது. நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும். இதே கிச்சனுக்குள்ளே வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப நேரம் நின்றுட்டு சுட முடியாது. அதுவும் ஹீட் வந்து ரொம்ப வர மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம மாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டைரெக்டாக வந்து ஸ்டவ்லேயே வந்து பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். முறுக்குனா கூட நம்ம வந்து ஒவ்வொன்றா சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 முறுக்காக தான் வந்து சுற்றி எடுக்க முடியும். பட் ஓலை பக்கோடா அப்படிங்கிற போது நம்ம டைரெக்டாக வந்து வடசட்டிலே வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். சுட்டு எடுக்கிறதும் வந்து ஈஸி, குயிக்காகவும் வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். சுடும்போது லைட்டாக அந்த மாதிரி ஜாயிண்டாக இருந்தாலுமே நம்ம எடுக்க எல்லாமே செப்பரேட் ஆயிரும். ஸோ அப்புறம் என்ன நல்லா சூடாக நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். வெளியே வச்சு சுடுறதுனால நமக்கு வந்து கிளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுற்றி நியூஸ் பேப்பர் வந்து விரிச்சு விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம அதில் வச்சு செய்யும்போது நமக்கு ஆயில் அது எல்லாமே வந்து அதிலே ஸ்பில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ஒரு அடுப்பை மட்டும் கழுவி வச்சோம்னா போதும், வேலையும் வந்து குயிக்காக வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படியே எல்லாமே வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இருந்தேன். அம்மா வந்து சுட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தை வந்து பாதியை வந்து பிழிஞ்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் ஃபெஸ்டிவல் தீபாவளிக்கெலாம் கூட ட்ரை பண்ணலாம். கிட்ஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆதவியான 2 பேருமே வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓலை பக்கோடா ஃபுல்லாக எல்லாமே வந்து சுட்டு எடுத்தாச்சு. டேஸ்ட்டு, டெக்ஸ்சரு, கலரு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எண்ணெயும் வந்து இழுக்கவே இல்லை. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. 10 to 15 டேஸ் வரைக்கும் வச்சுருந்தாலுமே வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது. எண்ணெயும் வந்து இழுக்காது. இப்போ கடையிலலாம் வாங்கும்போது சுட்ட எண்ணெயிலே வந்து மறுபடியும் சுட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, அதுக்கப்புறம் ஓலை பக்கோடா இது 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரவா லட்டு அதான் வந்து பண்ண போகிறோம். ரவா லட்டு வந்து அம்மா பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறையா பெரிய ஃபங்க்ஷனு, வரலட்சுமி நோம்பு இதுக்கெல்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு ரவா லட்டு வந்து ரெடி பண்ணிடுவோம். வெள்ளை ரவை வந்து ஒரு 1/2 kg எடுத்தாச்சு. நாகா பிராண்டோட ரவை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லா அந்த ரவையோட ஃப்ளேவர் வந்து ரிலீஸ் ஆகும். ரவை வந்து வறுத்ததுக்கு அப்புறம் அதுலேயே வந்து நம்ம 2 கரண்டி அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா முந்திரி வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. மறுபடியும் கொஞ்சம் சாப் பண்ண முந்திரியை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபைனலாக ரவா லட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைகிறதுக்கு. ரவா லட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவையில் வந்து இந்த வறுத்த முந்திரியை வந்து ஆட் பண்ணிடலாம். அதே கீல வந்து ஒரு ஃபுல் தேங்காய் வந்து துருவுனது நம்ம அப்படியே வந்து நெய்யில் வந்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சுகர் மட்டும் ஃபைனலாக ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் நல்லா இந்த கீல ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 kg வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரவா 1/2 kg, தேங்காயுமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சுகர் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 1/2 kg வந்து ஆட் பண்ணணும். ஸோ தேங்காயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம அந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவை, முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய் இது மூணையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஏலக்காய் தூள் மட்டும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து காய்ச்சின பால் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாலை நல்லா ஹீட் பண்ணி ஆற வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. ரவையில் அந்த பால் வந்து நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரவா லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான். ஸோ நம்ம 1/2 kg போட்டாலே வந்து உங்களுக்கு இந்த அளவு குவான்டிட்டியும் வந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற ஊற டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பந்திக்கெலாம் வச்சு சர்வ் பண்ணுறது கூட இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.